வெல்கம் பேக் டு த ஃபயர் மேக்ஸ் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போனால் ரோப்ளாக்ஸில் இருக்க ஜீன் ஷர்ட் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த ஜீன் ஜாக்கெட்டு. அது வந்து ஃப்ரீயான ஒரு ஐட்டம் தான் ரோப்ளாக்ஸில். அதை நமக்கு இன்றைக்கி எப்படி அற்புதமாக மாற்றுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுவும் ஃப்ரீயாகவே. நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா ரோப்ளாக்ஸ் டின்னின் ஜாக்கெட் டிஷர்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இது கூகுளில் தான் பண்ணுறேன். நீங்கள் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு போனாலும் இது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாய்ஸ்க்கே பார்த்துக்கிறேன், ரொம்ப ஒரு பாய் ஓகேவா. ஃபஸ்ட்டாக வந்து இது தான் வரும். இது வந்து சும்மா கூலாக இருக்குது பார்த்தீங்களா. லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ஆல்பம் இல்லாத கேலரியில் ஓப்பன் பண்ணி வந்துடுச்சான் பாருங்க. அதில் வந்துடுச்சு. நான் வந்து என்னோட ரோப்ளாக்ஸ்க்கு போயிடுறேன். இதில் வந்து நான் 5 ஐடியாஸ் கொண்டு வந்திருக்கேன். இதுதான் வந்து டாப் 5 ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாப் 4 பார்க்கலாம். இப்போ வந்து அவதாரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என் அவதாரை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை நான் முற்றிலும் ஃப்ரீயாக தான் பண்ணேன். ஆனால் நான் ரோபாக்ஸ் கொடுத்துவாங்க நம்ம நேருக்கு பார்த்தீங்களா இந்த ஷர்ட்டு. இதை வந்து என்னால் வந்து இமேஜஸில் காமிக்க முடியல. ஏன்னா வந்து இது வந்து கூகுளில் இல்லை கைஸ். நீங்கள் வந்து இதை இல்லை இது வந்து கூகுளில் இல்லை கைஸ். அது நான் வந்து பிரிண்டர்ஸில் தான் வந்து டவுன்லோட் பண்ணேன். நீங்கள் பிரிண்டர்ஸில் டவுன்லோட் பண்ணோன்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ சைன்இன் பண்ணுறதுக்கு தேவையில்லை கைஸ். அதனால நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட ஃபைனலில் வந்து இதை உங்களுக்கு ஒரு இமேஜாகவே காமிக்கிறேன். அதை நீங்கள் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணி இந்த வீடியோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ். அடுத்தது வந்து நீங்கள் மோருக்கு போய்ட்டுங்க. மோருக்கு போய்ட்டு கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்து இந்த 3 டேஷை கொடுங்க. கொடுத்து கிரியேஷன்ஸை கொடுங்க. ஹோம் கொடுத்துட்டேன்னா ஃபோன் வேறு லேக் ஆகுது கைஸ். கிரியேஷன்ஸை கொடுத்துட்டேன். இப்போ வந்து அவதார் ஐட்டம்ஸ் கொடுங்க. கிளாசிக் கொடுங்க. அப்லோட் அசெட் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. அப்புறம் இந்த ஒரு ஷர்ட்டை கொடுங்க. இந்த ஒரு டிஷர்ட்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நேம் என்டர் பண்ணால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன நேம் இருக்கோ அதையே நீங்களும் என்டர் பண்ணிக்கோங்க. டி அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிடுங்க. இது அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கீழே போயிடுங்க. அது காமிக்கும் இந்தமாரி. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து வெளியே வந்து உங்களோட இதுவில் வந்து இந்த ரோப்ளாக்ஸ் தூக்கிட்டு இப்போ வந்து ரோப்ளாக்ஸ்க்கு போயிடுங்க. வெயிட் பண்ணுங்க. ரோப்ளாக்ஸ் வந்து ரோப்ளாக்ஸ் வந்துச்சு கைஸ். இப்போ வந்து அவதார் கொடுங்க. அவதார் கொடுத்துட்டு கஸ்டமைஸ்க்கு போடுங்க. இப்போ நான் வந்து அந்த டெனிம் ஜாக்கெட்டை வந்து போட்டுக்கிறேன். இருங்கோ, எங்கே கைஸ் இருக்குது? அந்த இருக்குது. கிளாசிக் ஷர்ட்ஸ் கொடுத்து அந்த ஜாக்கெட்டை வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு வந்து இப்போ வந்து டிஷர்ட்ஸில் போய்ட்டு இதை எடுத்துடுறேன். இப்போ வந்து தோருக்கு பாருங்கள். ஐயோ, இதை எடுக்கிறதுக்கு பார்த்தா இதை எடுத்துட்டேன். இப்போ வந்து இது கொடுங்க. வந்துச்சு பாருங்க எவ்வளோ சாமியாக இருக்குது பாருங்க. இது சாமியாக இருக்குல்ல கைஸ். இது ரோபாக்ஸ் கொடுத்து வாங்கின மாதிரியே இருக்கும் பார்க்க. அது அதே இருக்கும் கைஸ். இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் மட்டும் மேலே மட்டும் கலர் கொஞ்சம் லைட்டாக
லைட்டாக நிறைய இருக்கும், டார்க்காக இருக்கும் லைட்டாக. ஸோ அதை கண்டுக்காதீங்க. ஆனால் இருந்தாலுமே நீங்கள் இதை போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் கைஸ். ரோபாக்ஸ் கொடுத்து வாங்கின மாரியே இருக்கும் HSL. ஆனால் பாருங்கள், இதுவும் ஒயிட்டு தான். அப்படியே இதுக்கு பின்னாடி வர இதுவும் ஒயிட்டு தான். பாருங்க, லுக்காக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் ஐடியா பார்ப்போம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதுவும் போட்டுக்கோங்க. இதோ கிளாசிக் டிஷர்ட்ஸில் போய்ட்டு கிளாசிக் ஷர்ட்ஸில் போய்ட்டு இதை போட்டுக்கோங்க. இந்த ஆஃப் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆஃபாக பிடிக்குன்னா ஆஃப் போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கும் ஒரு தனி ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு நார்மலாகவே ஃப்ரீயாகவே கிடைக்கும் மார்க் ப்ளேஸில். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளாசிக் டிஷர்ட்ஸுக்கு போயிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டா இப்போ இந்த டோஸ்டர் ஹவுஸில் வந்து ஃபுல்லாக பிளாக் வச்சுக்கோங்க. இதுங்க, அதுக்கு வந்து ஹெட் டு பாடி போய்ட்டுங்க. ஹெட் டு பாடிக்கு போய்ட்டு ஸ்கின்னு கொடுத்துட்டு அட்வான்ஸ்டு கொடுங்க. அட்வான்ஸ்டு கொடுத்துட்டு டோஸ்டர் ஹவுஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன். ஒயிட்டை அப்படியே இப்படி பண்ணேன்னா பிளாக்காக மாறிடும். இப்படி கைஸ் நம்ம ஐடியா பிளாக்காக மாறிடுச்சா? இப்போ கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதே வாங்க காமிக்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு அதே கூகுளுக்கே போயிடுங்க. கைஸ் அதே கூகுளுக்கு போயிட்டு பாய்ஸ் ரோப்ளாக்ஸ் டிஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இதோ வந்துருக்கு பார்த்தீங்களா, இங்கே ஒன்று மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு எப்பவும் போல் ரோப்ளாக்ஸுக்கு போயிட்டு இதுதான் டாப் 4. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவதாருக்கு அவதார் போயிட்டேன். மோரை கொடுங்க. மோரை கொடுத்தீங்கன்னா கிரியேட்டுன்னு இருக்கும். கிரியேட்டை கொடுத்துட்டு இல்லை, நான் சொல்ல வேண்டியதே இல்லை, ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் இது கொடுத்து கிரியேஷன் கொடுத்துட்டு அவதார் ஐட்டம்ஸ் கொடுத்து கிளாசிக் கொடுத்து எப்பவும் போல் அப்லோட் ஆசெட் கொடுத்து அப்லோட் கொடுத்து இதை அப்லோட் பண்ணிக்குவோம். மான்ஸ்டர்னு இருக்குது. அப்லோட் பண்ணிவிட்டு இந்த நேமில் இதை ஃபுல்லாகவே அடிச்சிருங்க, அவங்க கொடுக்குற நேமை. இப்போ நம்மளா ஒரு நேம் போடணும். இதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நேமே போட்டுக்கோங்க அப்படின்னு போட்டுறேன். ஓகே, இப்போ வந்து அப்லோட் கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டிஷர்ட்டில் போய் பாருங்கள். இப்போ வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்து இந்த ஸ்கொயர் பட்டனை அழுத்தி இதை நீங்கள் வந்து இந்தமாதிரி கிளியர் பண்ணிவிடுங்க. கிளியர் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் ரோப்ளாக்ஸ்க்கு போயிடுங்க. இந்த அவதார்ஸ் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கஸ்டமைஸ்க்கு போய்ட்டு கிளாத்திங்க்கு போய்ட்டு கிளாசிக் ஷர்ட்ஸ்க்கு கொடுங்க. இது மறக்காமல் எல்லோரும் போட்டுக்கோங்க. டோசரோ பிளாக்கில் வச்சுக்கோங்க. ஒயிட் அழுத்தி பிளாக் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ணது வந்துடுச்சு, அதை கொடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது போட்ட பிறகு நீங்கள் டோசரோ பிளாக் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ சாரி கைஸ், தெரியாமல் டோசரோ பிளாக் வைக்கணும்னு சொல்லிட்டேன், நானும் வச்சுட்டேன். சாரி கைஸ். டோசர் நீங்கள் பிளாக் வச்சிங்கன்னா அப்படியே உங்கள் ஹெட்டு தனியாக தெரியும். ஸோ அதனால் பிளாக்கு வைக்க வேண்டாம். டோசரோக்கு நம்ம எப்போவுமே வைக்கிற அந்த கலரே வச்சுப்போம்.
இல்லை கைஸ், பிளாக் போட்டாலே நல்லா தான் இருக்குது. எப்பவுமே வைக்கிற கலர் வச்சிங்கன்னா வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல கைஸ். இங்கெல்லாம் வந்தா மாரி இருக்குது பாருங்கள். ஆனால் இது டிஷர்ட் கைஸ், செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதுவும் நீங்கள் ரோபாக்ஸ் கொடுத்து வாங்கின மாதிரி தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது டாப் 4. இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 3. டாப் 3 வந்து நீங்கள் ஒரு ப்ளூ லாக் ஃபேனாக இருந்தால் உங்களுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ப்ளூ லாக் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ப்ளூ லாக் ரோப்ளாக்ஸ் டி ஷர்ட் அப்படின்னு போடுங்க. போட்டால் இமேஜஸ் கிளிக் பண்ணி ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு ஃபோன் தான். ஸோ அது வீடியோ அப்போ தான் ஃபோன் போட்டாங்க. ஸோ பரவாயில்ல விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இல்லை எனக்கு எங்கேயுமே கிடைக்கல, ஆளை கொடுத்துப்போம். ஆள் கொடுத்து இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். கீஸ் இது வந்து நம்மளுக்கு அந்த ரோபாக்ஸ் கொடுத்து வாங்க சொல்லலாம், அதனால போகாதீங்க. இப்போ வந்து இதை கொடுத்து பொறுமையாக தேடி பார்ப்போம். என்ன கைஸ், கிடைக்கவே இல்லை. இல்லை கைஸ், கிடைக்கல. இங்கே ஒரு சிலது இருக்குது. இந்த ஷர்ட் டிசைன் கொடுக்குறேன். குத்து இது ஒரு வாட்டி குத்து பார்க்குறேன். இருங்க, இது கீழே அந்த மாதிரி டிசைன் வருதான்னு பார்க்குறேன். இது கீழேயும் வரல கைஸ். சரி விடுங்கோ. ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து வாய்ஸில் கேட்குறேன். இப்பயும் அதே தான் கைஸ் போட்டிருக்கேன். ரோப்ளாக்ஸ் ப்ளூ லாக் டிஷர்ட்டுன்னு தான் போட்டிருக்கேன். கைஸ் இது வந்து நான் வந்து பார்ட் 2 போடுவேன், அப்போ வந்து இதை வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து இது எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இதை எடுத்து போயிடுவோம். இப்போ ஹோமுக்கு வந்துட்டு நம்ம டாப் 3ல் வந்து என்ன பார்க்கலான்னா வந்து இன்னொரு ஐடியா வச்சுருக்கேன், அதை பார்க்கலாம். ரோப்ளாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து BULLS பல்ஸ் டிஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேவரட் கலர் என்றைக்குமே ப்ளூ தான். ஸோ வந்து ப்ளூவை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கேஸ் ப்ளூவை டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு இப்போ ஆல்பமில் போய் பார்த்துடுறேன். டவுன்லோட் ஆகிடுச்சு கேஸ். இப்போ வந்து ரோப்ளாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து மோர் கொடுத்து அப்லோட் நான் வந்து 2 வாட்டிக்கு மேலேயே காமிச்சிட்டேன். இப்போ வந்து அப்லோட் வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் கைஸ்.
கைஸ் ஒன்று சொல்ல வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வந்து இந்த அவுட்ஃபிட்டில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்காவது ஒரு லைக் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். ஓகே கைஸ் ஓகே கைஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு எப்பவும் போல் இந்த ஸ்கொயர் பட்டன் அழுத்தி இதை கிளியர் பண்ணிவிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ரோப்ளாக்ஸ்க்கு போயிட்டு இதுக்கு நான் ஃபேண்ட்டுக்கும் தனியாக ஒரு அவுட்ஃபிட் கொடுக்குறேன். அதுவும் ஃப்ரீ தான். அது வந்து நீங்கள் நார்மலாக மார்க் ப்ளேஸ்லேயே வாங்கிக்கலாம். இருங்க அந்த பேண்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேரக்டருக்கு போயிடுங்க கைஸ். மார்க் ப்ளேஸில் இந்த 4 டேஷை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும் கைஸ். அது கொடுத்துட்டு ரெண்டுத்துலேயுமே வந்து 0 வச்சுக்கோங்க. 0 வச்சுட்டு இப்போ இந்த ரியலன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. இருங்க அந்த கேரக்டரை காமிக்கிறேன். இந்த கேரக்டர் தான் கைஸ். கேசின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேரக்டரை பை பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கஸ்டமைஸ்க்கு போயிடுங்க. கஸ்டமைஸ்க்கு போயிட்டு கிளாத்திங்க்கு போயிட்டு எங்கே கைஸ் இது கிளாசிக் ஷர்ட்ஸ்க்கு போயிட்டு இதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். இதுவும் உங்களுக்கு மார்க் ப்ளேஸ்லேயே ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ வந்து கிளாசிக் டிஷர்ட்ஸ்க்கு போயிட்டு இதை போட்டுக்கோங்க. நம்மள அப்லோட் பண்ண இதை போட்டுக்கிட்டு சரிங்களா பாருங்க. இதோட லுக்கும் நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது கைஸ். இது லுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதை நீங்கள் இந்தமாரி கை வச்சு போடுறத விட இந்த கட்டமாக ஒரு கை வரும் பார்த்தீங்களா ஸ்கொயராக, அந்த கையை வச்சு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரி வாங்க கைஸ் இப்போ டாப் 2க்கு போயிடலாம். இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணேன் அந்த ஒரு கிரே கலர் ஷர்ட்டை காமிக்க போகிறேன். நான் வாய்ஸ்லேயே கேட்டுறேங்க. ரோப்ளாக்ஸ் கிரே கலர் டிஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா இந்த இமேஜ் வரும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கீழே போனீங்கன்னா இந்தமாரி நிறைய வரும் கிரேலியே. பாருங்கள் பிளாக் அதுலேயே வந்து பிளாக் வந்துருக்கு. ஸோ இந்தமாரி வந்து நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து பார்ட் 2ல் பார்ப்போம். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அப்லோடு 3 வாட்டிக்கு மேலே காமிச்சா உங்களுக்கு போர் அடிச்சிடும் கைஸ். அதனால் நான் அப்லோடு மட்டும் ஸ்டாப். கைஸ் ஒன்று மறந்துட்டு பாருங்கள். ஏதோ நம்ம இந்த ஒரு டிஷர்ட் அப்லோட் பண்ணோம்ல, இதுக்கு மேட்சிங்காக ஒரு ஷர்ட் காமிக்கிறேன்னு சொன்னேன். பேண்ட் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல கைஸ், அதை வந்து காமிக்கிறேன். என்னங்கோ இதோ இதுதான் கைஸ் நம்ம இந்த கேசிக்கிட்டு வாங்கினேன் பேண்ட். சூப்பராக இருக்குல்ல கைஸ். இருக்கும் அப்படி உங்களுக்கு இது பிடிக்கலனா இது போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் கைஸ். ரெண்டுத்தில் ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ நான் இது வந்து இது போட்டுக்கிறேன். நான் வந்து இது போட்டுக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுற வரைக்கும் ஸ்டாப். கைஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அவதாருக்கு போயிடலாம். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது வந்து மார்க் ப்ளேஸ்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அதை போட்டுக்கோங்க. எப்போ போல் இதை போட்டுக்கிட்டு இதையே போட்டுக்கோங்க. இது நல்லாயிருக்கும் இதுக்கு கொஞ்சம். ஸோ இது அப்படி உங்களுக்கு லைக் இது போட்டுக்கோங்க, இல்லை இது போட்டுக்கோங்க, இல்லை இது கூட போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். ஸோ ஆனால் எனக்கு இது தான் பிடிக்கும், ஆனால் நான் இது போட்டுக்கிறேன். ஸோ கிளாசிக் ஷர்ட்ஸ்க்கு போய்ட்டு கிளாசிக் டிஷர்ட்ஸ்க்கு போய்ட்டு அந்த க்ரே கலரை கொடுத்துட்டு
நீங்கள் வந்து நார்மலாகவே வந்து நான் சொன்ன மாரி அந்த மார்க் ப்ளேஸில் போய்ட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஷர்ட்டை வந்து வாங்கிக்கலாம். இது வந்து கேர்ள்ஸுக்காக தான். இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து இதுக்கும் சேர்த்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ இதை நீங்கள் போடும் போது வந்து ஹெட் டு பாடிக்கு போயிட்டு நம்ம ஆல்ரெடி டோசரோட கலர் மாற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ஸ்கின்னுக்கு போயிட்டு டோசரோட கலரை மாற்றி வச்சுக்கோங்க. பழைய மாரி இந்த கலரை வச்சுக்கோங்க. பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கும் எப்படி கைஸ் நல்லா இருக்கா? இப்போ நம்ம கடைசியாக டாப் 1க்கு போயிடலாம். டாப் 1க்கு வந்து சூப்பரான ஐடியா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு அனிமே ஐடியா தான். இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் மை ஹீரோ அகாடமியா பிடிச்சவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ரோப்ளாக்ஸ் கிரே கலர் டிஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. நம்ம அப்போ போட்டது தான். இது கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்போ டெவலப் பண்ணது அதையே கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இப்படி பண்ணால் உங்களுக்கு ஒரு சில பேர் கிடைக்காது. நான் வேணால் இப்படியே வந்து காமிக்கிறேன். அகாடமியா மை ஹீரோ அகாடமியா அப்படி போட்டுக்கிட்டு இமேஜஸ் போயிட்டு பாய்ஸ் படம் மறந்துட்டு பாருங்க. ப்ளீஸ் நம்ம இது கொடுப்போம். இது வந்து கேர்ள்ஸுக்கு. இது கீழே வந்து பாய்ஸுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கிடச்சிருச்சு பாருங்க பாய்ஸுக்கு. இதை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க கைஸ். இது வந்து டெவலப் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடுறேன் கைஸ். இருங்க. ஓகே கைஸ், அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவதாருக்கு போயிடுவோம். கஸ்டமைஸுக்கு போயிடுவோம். நான் சொன்ன இதே டிஷர்ட்டின்ச்சு இதே கிளாசிக் ஷர்ட்ஸு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம அப்லோட் பண்ண கிளாசிக் டிஷர்ட்டுக்கு வரலையா? ஓகே, அப்போனா இந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணி இதை போய் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் ரோப்ளாக்ஸ்குள்ளே போயிட்டு இது வரல இருங்களேன். கொஞ்சம் நேரம் கழித்து போவோம். ஒரு 10 வரைக்கும் என்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ போவோம். ப்ளீஸ் இப்போ வந்து கஸ்டமைஸ்க்கு போய்க்கிறேன். இப்போ வந்து கிளாத்திங்க்கு போயிட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி இதே கிளாசிக் ஷர்ட்டையே போட்டுக்கோங்க. கிளாசிக் டிஷர்ட்டுக்கு போயிடுங்க. இப்போ அது அப்லோட் ஆயிடுச்சு. இது போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே அச்சஸில் அப்படியே இருக்கும் கைஸ். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப ஈஸி. கிளாசிக் பேண்ட்ஸுக்கு போயிடுங்க. இது உங்களுக்கு நார்மலாகவே கிடைக்கும். இதை போட்டுக்கோங்க. இது வந்து பாக்குக்கோட ஐடியா. அடுத்தது வந்து ஹெட் டு பாடிக்கு போயிடுங்க. அப்புறம் வந்து ஹேருக்கு போயிடுங்க.
ஹேருக்கு போயிட்டு இந்த எல்லோ கலர் ஹேர் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ தான். இந்த எல்லோ கலர் சொல்ல ஐஸ், இந்த எல்லோ கலர் ஹேரு இதை வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம் இந்தமாரி ஃபேஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்தமாரி ஃபேஸ் பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து ஸ்கின்னுக்கு போயிடுங்க. ஸ்கின்னுக்கு போயிட்டு அட்வான்ஸில் வந்து டோஸ்ரோவையும் இதே கலர்லேயும் மாற்றிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாமே மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட நீங்கள் எப்பவுமே வைக்கிற நார்மல் கலரில் கூட உங்கள் டோஸ்ரை வச்சுக்கோங்க. கைஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பார்ட் 2ல் சந்திப்போம். பாய் கைஸ்.